பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்க. இது ஒரு நம்மளுடைய நாடு நல்ல வல்லரசு நாடாக மாறலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு தொடக்கம் தான். ஆனால் இதை வச்சு நல்ல உபயோகமான பொருளையும் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த குழந்தைங்க சாப்பிட்டு தூக்கி போட்டுருவாளே, அந்த லிக்கபிள்ஸ், கேட்பரிஸ் லிக்கபிள்ஸ் பாக்ஸ் இருக்கு பாருங்களேன், அதை வச்சு ஒரு அழகான குங்கும சிமிழ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த லிக்கபிள் பாக்ஸுங்கிறது. இதுதான். இதில் நம்ம எடுத்து முதல்ல ஒரு சின்ன எடுத்து நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு தேவையானதெல்லாம் சின்ன அதுவும் தூக்கி போடுற பொருள்கள் தான். நம்ம இந்த சாப்பிட்டுட்டு போடுற பிஸ்தா பருப்பினுடைய அந்த ஓடு, செல்லு, இதெல்லாம் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். சாதாரண லேஸ், தேவையில்லாத லேஸ் இருக்கும், கட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். பாருங்க. சும்மா நம்மளுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் அடிச்சுக்கலாம். இதுதான் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கமெண்டிங்லாம் கிடையாது. எந்த பெயிண்ட் கலர் வேணாலும் அடிச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து ப்ரௌன் கலர் இருக்கிறதுனால நான் ப்ரௌன் அடிச்சிருக்கேன். உங்ககிட்ட கோல்டு கலர், எந்த கலர் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படியே நீங்கள் அடிக்க வேண்டியதுதான். மெதுவாக சின்ன குழந்தைகள், சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க கிட்ட கொடுத்தா கூட நல்லா பண்ணி தருவா அழகாக உங்களுக்கு. பாருங்க, இதே மாதிரி மெதுவாக அடிக்கணும். ஆனால் கொஞ்சம் காயணும், அதனால கொஞ்சம் டைம் கொடுத்து தான் நீங்கள் இதை பண்ணணும். நல்லா அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இப்படி வெயிலில் வச்சுருந்தா கூட 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் உங்களுக்கு நல்லா காஞ்சிடும். ஆனால் அது நல்லா காய விட்டு பண்ணினா தான் உங்களுக்கு கீழே விழாமல் இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கிறதோ அந்த கலரில் அடிச்சுக்கோங்க. எனக்கு ப்ரௌன் பிடிச்சிருந்தது, அதனால நான் வந்து ப்ரௌன் அடிக்கேன். எப்படி இருந்தாலும் நம்ம அது மேலே லேஸ் எல்லாம் ஒட்டிடுவோம், மறைஞ்சிரும். இருந்தாலும் அந்த தெரியல, அந்த இடைவெளியில் நம்ம நல்ல கலராக இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமேன்ட்டு நான் அதை அடிச்சுருக்கேன். அந்த பெயிண்ட் அடித்து முடித்த உடனே இந்த பிஸ்தா பருப்பு சாப்பிட்டு தூக்கி போட்டுருவாளே, அந்த ஓடு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ அழகாக இதில் ப்ளேஸ் பண்ணலாம். காத்தன் கீழே இப்போ நம்ம இதை பெயிண்ட் பண்ணி இது ரெடி ஆகிடுது. அந்த பிஸ்தா பருப்போட ஓடும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை 1 by 1 ஒட்டலாம். நான் வந்து ஃபெவி பாண்ட் வச்சுட்டுருக்கேன். நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணலாம், க்ளூ கன் வச்சுருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் இது நான் என்கிட்டக்கு அந்த இது இருக்கிறதுனால அதை ஒன்றா இதில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். இதை மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் அது மாதிரி ஒரே சைஸை எடுத்து வச்சுட்டு மெதுவாக பண்ணலாம். முதல்ல பண்ணும்போது கஷ்டமாக தெரியும், ஆனால் அது நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம நிறைய பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஆவல் வந்துடும். இதுவும் காயணும், இதை ஒட்டிட்டு காயணும், காய வச்சு பண்ணணும். அதான் வேஸ்ட்டாக போகிறத வச்சு பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன் நான். க்ளூ கன்னாக இருந்தால் உடனே காஞ்சிடும். முடிஞ்சால் நீங்கள் எல்லாம் க்ளூ கன் வச்சு யூஸ் பண்ணணும். நான் வந்து ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணுறேன். க்ளூ கன் வந்து கிடைக்கிறது நார்மலாகவே ஸ்டேஷ்னரி ஐட்டங்களில், ரொம்ப ப்ராட்வே இதெல்லாம் போனால் இதை மாதிரி ஒட்டி வச்சுக்கணும். முதல்ல நெக்ஸ்ட்டு இது மாதிரி பாசி மணியெல்லாம் நிறைய கிடைக்கிறது, ஆஃப் பேர்ல் கிடைக்கிறது, எல்லாம் சைஸ் வரைய பேர்ல்ஸ்லாம் கிடைக்கிறது. நீங்கள் எது வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது. என்கிட்ட அது இருக்கிறதுனால பார்த்துக்கோங்க. நான் இதை ஒட்ட போகிறேன். இப்போ அந்த இடையிலலாம் அது ஒட்டிட்டு வந்தோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா இந்த இடையில தான் ஒட்ட போகிறோம். அது மாதிரி
அந்த ஒரு பிஸ்தா ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு இடையில இதை போடணும். இதெல்லாம் இதே மாதிரி போட்டுட்டே வரணும். அந்த ஹோல்ஸ் தெரியாமல் இந்த பேர்ல்ஸை ஒவ்வொரு இடையிலும் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பிஸ்தாவுக்கும் இடையில ஒரு மணி ப்ளேஸ் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆஃப் பேர்ல் கிடைக்கிறது, கலர்ஸில் பேர்ல்ஸ் கிடைக்கிறது, எல்லா விதத்துலேயுமே கிடைக்கிறது. நம்ம அதை அழகாக இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கு இடையில ஃபுல்லாக இது மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். அடுத்ததான் இப்போ ஒரு லேஸ் நிறைய கிடைக்கிறது ஸ்டேஷனரி கடையில். டிசைனாக லேஸ் கிடைக்கிறது. என்கிட்ட இப்போ இது மாதிரி இருக்கிறத வச்சுட்டுருக்கேன். நான் இப்போ இது ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால இந்த லேஸை நான் இது மாதிரி மீட்டர் கணக்கில் கிடைக்கும். நம்ம இதே தேவையானதை வாங்கிட்டு அந்த இதுக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணி அதெல்லாம் நம்ம ஓட்ட போகிறோம். ரொம்ப பொறுமையாக பண்ணணும். காய வச்சு மெதுவாக பொறுமையாக பண்ணினோன்னா எதுலேயுமே பொறுமையாக எது பண்ணாலும் அது நம்மளுக்கு நல்லதாக தான் அமையும். சந்தேகமே இல்லை. நல்லா இருக்கு. நல்லா காய விட்டுட்டு இது என்னுடைய இது மேல் இருக்கும். இதை நம்ம வச்சோன்னா நமக்கு ஒரு சந்தன கும்பா மாதிரி கிடைச்சிடும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி சொல்லு. இப்போ அந்த ரெண்டு இதுவும் ஜாயின் பண்ணிடணும்னு இந்த இடைவெளி இருக்கும் இல்லையா, அதை மறைக்கிறதுக்கு ஒரு சின்ன லேஸ். இதே கலர்லேயே வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் வேறு எதனா டிஃப்ரெண்ட்டாக வேணாலும் இது கீழே இருக்கும். இந்த இது ஜாரையும் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன அந்த இடைவெளி இருக்கு இல்லையா, அதை மாதிரி மறைச்சா மாதிரி ஒரு லேஸ் ஒட்டிடுவேன். நான் இந்த லேஸே நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் ஒட்டியிருக்கேன். நீங்கள் வேறு எதனா வேணாலும் ஒட்டிக்கலாம். இது நம்மளுடைய ஒரு க்ரியேட்டிவிட்டி தான். யாருக்கு என்ன மாதிரியான இருக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம ஒட்டிக்கலாம். திருப்பி அந்த கொஞ்சம் இடைவெளியை விட்டுட்டு வேற டிசைன் லேஸ் எடுத்து நம்ம இதை மாதிரி ஒட்டிடுவோம். அழகா பொறுமையாக நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ணோன்னா உடனே நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். க்ளூ கன் யூஸ் பண்ணிங்கன்னா உடனே அந்த நிமிஷத்துலேயே ப்ளேஸ் ஆகிடும். பார்த்து இந்த மாதிரி பால் செயின் நிறைய கிடைக்கிறது. எல்லா சைஸ்லேயும் கிடைக்கிறது, எல்லா கலர்லேயும் கிடைக்கிறது. எனக்கு இந்த கோல்டு பால் செயின் என்கிட்ட இருந்ததுனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். அதை இந்த லேஸுக்கு சுற்றின மாதிரி மெதுவாக இப்படி கொண்டு வந்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் காயத்துக்கு டைம் இருந்தால் மட்டும் ரொம்ப நல்லா வந்துடும். இந்த மாதிரி இப்போ ஒவ்வொன்றா இந்த மாதிரி எல்லாம் ப்ளேஸ் பண்ணி வந்ததுக்கப்புறமா ஒரு எம்டி சீடி, தேவையில்லாத சீடி மேலே நம்ம அதை வச்சுட்டோன்னா அது நல்லா இருக்கும். குங்கும சிமிழ் வச்சிருந்தாலும் கீழே விழாமல் இருக்கும். அதே அந்த மூடியில் ஒட்டினா மாதிரியே இந்த மூடிலையும் இதே மாதிரி ஒட்டி இப்படி வச்சுட்டோன்னா குங்கும சிமிழ் ரொம்ப நல்லாயிருக்கும். நவராத்திரியில் சுமங்கலிகள் வந்தானா இதை மாதிரிலாம் கொடுக்கும்போது அவளும் சந்தோஷமாக வாங்கிட்டு போவாள்.
சிமிழ்ங்கிறது இதில் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதில் வச்சு மூடி இல்லாமல் இதில் ஃப்ளவர்லாம் வச்சு ஃப்ளவர் வாஷ் மாதிரி கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது ஐடியாஸ்லாம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், எங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்த்தீங்களா, எல்லாருக்குள்ளேயுமே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ. உங்களுக்குள்ளேயே ஏதோ ஒன்று இருக்கும், அதை வெளிக்கொண்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.